தோளில் குறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த தலை தாளை யாரை? என் குணம் படைத்த இறைவனை வணங்கணுமா. அப்படி எப்பொழுதுமே இறையை தேடுறதுக்கு முன்னால இறை தேடுவோம். அந்த இறை சிந்தனை தான் நம்மளை செம்மைப்படுத்துது. அதனால தான் திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்கா சென்னி, இறப்பவர் கீழா கைகள், இனிய சொல் கேளாதான் காது, புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம், இருப்பினும் பயனில்லை காட்டில் எரிச்சாலும் பயனில்லை என்று விவேக சிந்தாமணி. என்ன அர்த்தம்? திருப்பதி மிதியா பாதம். ஒரு நாளாவது வாழ்நாளில் திருப்பதி என்ற அந்த புண்ணிய சேத்திரத்தில் அந்த கால் பாதம் படணுமா. திருப்பதி மிதியா பாதம். சிவனடி வணங்கா சென்னி, சென்னினா தலை. சிவன் ஆலயத்தில் சென்று அவருடைய திருப்பாதத்தை வணங்கணும். சிவனடி வணங்கா சென்னி. இறப்பவர் கீயா கைகள். ஐயா அப்படின்னு கை நீட்டினா எதையாவது கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்கே உலக நாடுகளில் பிச்சைக்காரர்கள் அதிக நிரம்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு 2வது இடம். சரி, அது இருக்கட்டும். இறப்பவர் கீயா கைகள். இனிய சொல் கேளாதவனுடைய காது. நல்ல சொற்களை, நல்ல விஷயங்களை கேட்காதவன் காது இருந்தும் பயனில்லை. புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம். கண்ணில் கண்ணீர் வரணும். எதுக்கு? யாராவது துன்பப்படும் போது, யாராவதுக்கு ஒரு துயரம் வரும்போது அடுத்தவருக்கு படும் துன்பத்தை கண்டு யார் இறங்குகிறானோ அவன் தான் உண்மையான அறிவாளி என்று இந்த பாடல் கூறுகிறது. இருப்பினும் பயனுன்னா காட்டில் எரிச்சாலும் பயன் கிடைக்காது. அந்த வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையும் பயன்பட வாழ வேண்டும். உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். கேள்வியில் 6 வகையான கேள்வி இலக்கணம் கூறுகிறது. கேட்கலாமா? அற்புதமான பேச்சு. தொட்டனை தூரும் மணற்கினி மாந்திரிக்கு கற்றனை தூரும் அறிவு ஆடுகின்ற வள்ளுவனின் முதுமொழி கிடங்க தேவலோகவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளிப்பண்ணை என்னை சந்தித்து பேசணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. கண்ணிரண்டாம் யாவருக்கும் கற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றுகண்ணாம் எண்ணெயர் தியாகிகளுக்கு 7 கண் ஆகும் என்ற மனம் குவிந்து நாணமிகுமை அறிந்தவர்களுக்கெல்லாமே அநேக கண்கள் ஆகும் என்று முன்னோய் என்பது இருக்கிறாங்க. நடந்தது, நடந்து முடிந்தது, நடக்க இருப்பது திரிகாலமும் அறிந்திட்ட நாரத மகர்ஷி என்னிடம் கேட்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது? தெரிந்தும் தெரியாது போல, புரிந்தும் புரியாது போல, அறிந்தும் அறியாது போல தாங்கள் கேட்கக்கூடிய விஷயம். ஆனா அற்புதமான வாழ்த்து. பூம்புகாரி நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். திருமணமான பெண்ணை இப்படி வாழ்த்திருந்தா நான் பெருமையா இருந்திருப்பேன். ஏன்னா கண்ணகி ஒரு நாளும் தன் கணவனோடு ஒரு நாளும் சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அதனாலதான் எல்லா பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் அத்தனை பெண்களும் கற்புக்கரசி தான். ஏன் கண்ணகிக்கு மட்டும் கற்புக்கரசி இப்படி எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, பிறந்தது முதல் இறக்கிறது அருதி கன்னியாகவே இருந்து திருமணமாகி இறந்தாள். அதனாலதான் கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமைகள் சேர்த்தாலும் பெருமைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், வெறுமையாக போகக்கூடாது அப்படின்றது பேச்சுக்கிணங்க தாங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை பறித்து இன்றைக்கு பதில் இருப்பது வரும். கேளுங்கள் சுவாமி. கவையாகி கொம்பாகி காட்டகத்து நிற்கும் அவையெல்லாம் நல் மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே மரம். இந்த பாட்டு விவேக சிந்தாமணி. இது குறிஞ்சி நிலம். இங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா ஏன் வந்திருக்காங்கன்னு ஓரளவு கணிக்க முடியுமா? முகத்தை பார்த்து. அகத்தின் அழகு முகத்தில் அடுத்தது காட்டும் வலிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இந்த முகம் தான் காட்டி கொடுக்குது. கண்ணுன்னு எல்லாருக்கும் பேர் இருக்கு. ராஜா கண்ணு, வள்ளி கண்ணு, கண்ணு, கண்ணப்பன், கண்ணதாசன், கண்ணம்மா, கண்ணாயிரம் அப்படின்னு கண்ணுனே பேர் இருக்கு. யாருக்காவது ராஜா மூக்கு, ராஜா காதுன்னு பேர் வைக்கிறது? ஏன்னா கண்ணு சிறந்த உறுப்பு. அதெல்லாம் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கடிகை. அப்பேற்பட்ட கண்ணு தான் என்சான் உடம்புக்கு சிறசு பிரதானம், சிறசுக்கு கண்கள் பிரதானம். இந்த கண்ணு இல்லை என்றால் பிறவி குருடுன்னு பேரு. அப்படி இருந்தாலும் கண்ணுதான் உண்மையை பேசக்கூடியது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு மட்டும்தான் உண்மையை பேசுமா. கண் பார்வையை வச்சே என்ன பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். பொய் சொல்றாரா, இவர் உண்மையை பேசுறாரா அப்படின்னு. இல்ல ஒருவேளை நெஞ்சு வலியில இருக்காரா, இல்ல ஒருவேளை இதயத்துல வேற எதுவும் வேதனை இருக்கா அப்படின்னு, இல்ல காதல் தோல்வி விட்டவரா, இல்ல என்னத்தையாவது சந்தோஷமா தான் இருக்கிறாரா, இல்ல என்னத்தையாவது குடிச்சு தொலைஞ்சிருக்கானான்னு அப்படின்னு கண்ணை வைத்து தான் கண்ணு. எல்லாத்துக்கும் உதாரணம் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பதோட வாய்ச்சொல். காலமிக எல்லா புலவர்களும் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள். தமிழ் உலகத்திலே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. காலமேகம் என்ற புலவர் நடந்தே நாகப்பட்டினம் போறாரு. நாகப்பட்டினம் நடந்தே போனதுனால ஒரு கொஞ்சம் மயக்கம், பசி, தண்ணீர் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. சரி சோறு கிடைக்குமா எங்கேயாவது தேடுறாரு. அந்த காலத்துல பிள்ளையெல்லாம் கோழி குண்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம பயலெல்லாம் பளிங்கு விளையாண்ட காலம் இருக்கு. இந்த விரலை இப்படி மடக்கி இப்படி அடிக்கும் போது இந்த நுரம்பு தூண்டப்படுது, சிந்தனை தெளிவாகுது. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்குள்ள உட்காந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மூளை மழுங்கடிச்சு எவ்வளவு விஞ்ஞான ஆய்வு பாருங்க. இந்த விரல்களுக்குள்ள அவளை மருத்துவம் இருக்கு. இப்படி அடிச்சான், இப்படி அடிச்சான். இப்போ இந்த விரல் மடக்க மடக்க நரம்பு தூண்டப்படுது, மூளை சிந்திக்க தோணுது. அவ்வளோ பெரிய அறிவியல் பூர்வமான விஷயம் நம்ம விளையாட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்போ காலமேக நாகப்பட்டினத்துக்கு போறாரு. சோறு கிடைக்குமான்னு பார்க்குற போது ஒரு 4 பயலுக அங்கே பாக்கு தரித்து விளையாடுறாங்க. இந்த கோழி குண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, தம்பி சோறு எங்கேயாவது விற்குமான்னு கேட்டாரு. சோறு எங்கேயா விற்குமா, சோறு விற்குமா, விற்பனை ஆகுமா?
இலக்கணப்படி பேசணும்னா எங்கே விற்கிறது அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படின்னு வழக்கு சொல்லணும் ஒன்று இருக்குல்ல. உண்மை. ஐயா வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு பேர் வெத்தலையா? இல்ல, வெற்றிலை. அப்ப வழக்கு சொல்லணும் இருக்குல்ல. அவர் அப்படி கேட்டார், எங்கப்பா சோறு விற்கும்னாரு. பயலுக சோறு தொண்டையில விற்கும்னாங்க. அவர் கோவம் வந்துருச்சு, எவ்வளவு எகத்தாளமா பதில் சொல்றாங்க. சோறு எங்கே விற்கும்னு கேட்டா தொண்டையில விற்கும்னு சொல்றாங்களேன்னு உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதினாரு. பசி வந்தா 10 பறக்குமே, சாப்பிட்டு வந்து எழுதலான்னு போனாரு. பிள்ளைய அதை விட விவரமான எப்போதுமே சிறியோரெல்லாம் சிறியவர்கள் கிடையாது, பெரியோரெல்லாம் பெரியவர்கள் கிடையாது, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளிகள். அதனாலதான் சொல்லி செய்வர் சிறியோர், சொல்லாமல் செய்வர் பெரியோர், சொல்லும் செய்யாதவர் கையவர், நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய் கூறுவோமை நாடில் பலாமா பாதிரியை பாருனாரு. அதான் என்னைக்குமே பெருமாள் செஞ்சதை வந்து பெரியவர்கள் செஞ்சது அப்படின்றாங்க. ஆனா சிவனே செய்தால் சின்ன பிள்ளைக்கு செஞ்சதுக்கு அர்த்தமா அந்த மாதிரி சிறு பிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது. அர்த்தம் வேற. எல்லாமே வெற்றி பெறாம இல்ல, அதனால வெற்றி பெறாமல் வருவதில்லை. அதனாலதான் வெள்ளாமே எல்லாரும் வந்து தரிசா போயிருமோ நிலம் அப்படின்னு நினைக்க கூடாது. வெற்றி என்பது வந்து சிறு பிள்ளை இளம் கன்று பயமறியாது அப்படின்றக்காகல்ல. சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு தானே. குப்பையில கிடந்தாலும் குண்டுமணி நிறம் போகுமா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா? சிறுதுரும்பா இருந்தாலும் பதில் குத்த உதவத்தானே செய்யும். அப்படி எழுதுன அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் எழுதுனாங்க, நாக்கு நன் நிலையில் விழ நாகேசான்னு எழுதி வைத்தார்கள். நீங்க திருக்குறளுக்கு பெருமை சேர்க்க கடுவலுக்கு இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், சிவகங்கை பக்கம் இடைக்காட்டூர். அங்க பிறந்த சித்தர் பாடுறார், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்னு பெருமையா சொன்னார். அணுவை வந்து துளைத்து, கடுகை காட்டுல அணுவு ரொம்ப சிறுசல்லவா, அணுவை கூட துளைத்து கடு அந்த மாதிரி குறுக தெரித்த குரல் அப்படின்னு திருக்குறளுக்கு பெருமை இருக்கிறது. அவையார் சொன்னா, அவர் பாடினாரு கடுகுன்னு. அந்த கிழவி அவை மூதாட்டி வந்து அணுவை துளைத்து அப்படின்னு கடலை புகுத்தி குறுக தரித்த. பாத்தீங்களா, அணுவை துளைத்து 7 கடலை புரட்டினா அப்படி எப்படிப்பட்ட குரலாக இருக்கும். தமிழுக்காக வந்து இளமையை முதுமையை வாங்கினால் அவை மூதாட்டி. அவர் வந்து சித்தரு, இவர் தமிழ் மூதாட்டி. ஆனா சிந்தனையாளர்கள் தானே. ரெண்டுக்கு பெருமை பாரு. திருக்குறளுக்கு பெருமை கொடுக்கும் போது அவர் சொன்ன கருத்தை விட இந்த அம்மா சொன்ன கருத்து ரொம்ப உயர்வாச்சு. அணுவில் ஒரு அணு என்பது கண்ணுக்கு தெரியாது. இன்னைக்கு அணுமின் நிலையம் வச்சிருக்காங்க நிறைய. கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்க அணு நிலையம். அந்த அணு கதிர்கள் வெளியில வந்துச்சுன்னா மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அந்த அணுவை துளைக்கணும். இப்ப அணுவுல எத்தனை ஒரு விஞ்ஞானம் சொல்லுது? 96 தான் சொல்லுது. சரி, இன்னும் 4 கண்டுபிடிக்க முடியல. ஆனா கம்பர் பாடிட்டாரு அந்த காலத்துல ராமாயணம் பாடும்போது, அணுவில் சதகூறுன்னு. சதம்னா 100, 100 கூறு அணுவில் கண்டுபிடித்தவர் கம்பராமாயணத்துல கம்பர். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல விஞ்ஞான வளர்ச்சின்னு பேசுறான். விஞ்ஞானத்துல அணுவில் 96 காண்கிறது அறிவியல் பாடம் இருக்கு. இருந்தாலும் உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி, நாட்டு பற்றி, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படின்னா நமக்கு இல்லாமல் இருக்குமா? இருக்கும். நாடு என்ன செஞ்சீங்க, நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு நாளைக்கு சிந்தித்து பார்த்தாலே செயல்பட முடியும். சிந்தனை இல்லாதது நல்லா இருக்குமா? சொல்லுவாங்க சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு இருக்கணும். சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். எனக்கு வந்து சுயமா புத்தி இருக்கு, சொல் புத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி கேட்காம இருந்தா ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை நம்ம வந்து கேட்காம இருந்தா வளர்ச்சி அடைய முடியுமா? அப்ப சுயமா வந்து சிந்திக்கணும். பாடம் நடத்தினாலே இது நல்லவை இது தீயவைன்னு சொல்லி எதிர்த்து ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கிற பிள்ளைதான் இன்றைக்கு அறிவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இலக்கணம் அறிவுனா, அறியாவினா, ஐயவினா, கொடைவினா, குழல்வினா, ஏவல்வினான்னு 6 கேள்வி. அதனாலதான் எழுத்து சொல் பொருள் ஆப்பு எண்ணி இலக்கணம் என்ற அந்த 5 குறிப்பு இருக்கிறது. 6 கேள்விக்கு 8 பதில் வச்சிருக்கிற இலக்கணம். நீ சொன்ன மாதிரி கேட்கணும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. உலகத்துல ஏன் என்று வந்து கேட்டா தானே வாழ்க்கை சிறப்படையும். இல்லைன்னா ஏன் என்று கேள்விகள் பிறப்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காகத்தான். மாணிக்கத்தை மகுடத்துல வச்சாதான் அழகு. அது போல பகுத்தறிவை வளர்க்கறதுக்குன்னா அதை தண்ணி ஊத்தியா சுவாமி வளர்க்க முடியும். பகுத்தறிவை வந்து வெளி கொண்டு வர முடியும். அறிவை வந்து புகுத்துறதுனால படிக்க தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இது திருக்குறள். ஆமா. பொதுவா என்ன இருக்கு, படிச்சா அறிவு வரும்னு எல்லாரும் சொல்றான். படிச்சா அறிவு வரும்ங்கிறது பிழை. அறிவு வராது. ஏன் வராதுன்னு சொல்றேன், வந்தா போயிரும்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காய்ச்சல் வருது, ஒரு வாரம் கழிச்சு போயிரும். நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வருது, ஒரு வாரம் இருந்துட்டு சென்றுவாங்க. போகலனாலும் போக வச்சிருவான். ஆமா ஆமா. அந்தவன் தெண்டச்சோரா இருக்கிறேன்னு நினைக்க மாட்டோமா? அதனால வந்தா போயிரும்னு ஒரு அர்த்தம் இருப்பதனால அறிவு வரும் என்பது தப்பு. உள் இருக்கிற அறிவு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்றாரு, ஊரும்னு வச்சாரு பாருங்க. ஊரும்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம். எப்படி மண்ணுக்குள்ள தண்ணி மறைஞ்சிருக்கோ அது போல அறியாமை என்ற அழுக்கால அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. அதை வெளிக்கொண்டு வரணும். அந்த அறியாமையை போக்கிட்டோம்னா அறிவுங்களோட உண்மையான தன்மை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது நிறைய சிந்தனைகள் நமக்கு தெரிய வரும். அதுதான் கற்கணும் படிக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. உண்மை. அந்த தமிழுக்கு பெருமையாற்ற நீங்க வந்து எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு மட்டும் பெருமை எதற்கு அப்படின்னா, தமிழகத்துல வந்து தாய் வழி கல்வி என்பது வந்து சிறப்பு.
எந்த ஒரு குழந்தையும் புரிதலோட படிக்கணும். அது ஏன்னா இல்ல புரிதல் இங்க. வீட்டுல வந்து பழக்க வழக்க மொழியை கொண்டு வந்து கல்வியை புகட்டினால் அறிவு என்பது பச்சை மரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கு. அயல் மொழிக்கு தான் இங்க மோகமா இருக்கு, ஆமா, தமிழ் மொழிக்கு மோகம் களவும் கற்று மர அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த மொழியில் முதல் மொழியாக கொண்டு கற்கணும்னு ஒருத்தரும் சொல்ல கிடையாது. எல்லா மாநிலங்களும் அவரவர் தாய்மொழியை முதன்மையா வச்சிருக்காங்க. அந்த தாய்மொழியில படிச்சாதான் பட்டம் வழங்கணும்னு சட்டம் இருக்கு. உண்மை. தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழே படிக்க வேண்டிய பட்டம் வாங்கிடலாம். அந்த அவல நிலையும் இங்க இருக்கு. இருந்தாலும் உன்னை பற்றி நான் கேட்க வேண்டிய என்ன கேள்வி? பட்டமளி கற்களாடு மொழி நற்றொண்டை நாடனவே நாட்டு என்று பண்டை புலவர்கள் பாடி வைத்த தொண்டைவள நாடு உண்மை. சோழவள நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரம் நாடு வேதமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்த அறிவை வளவந்த நாடு என் நாடு. சான்றோர்களும் நிறைந்த ஒரு நாடு வந்து எல்லா நாட்டிலே அறிவாளிகள் ஒருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மிகுதியாக இருக்கக்கூடியவர்களை பெருமையாக சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் பிறந்தவர் தான் சேக்கலார் பெருமான். அவர் எழுதியதுதான் பெரிய புராணம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுக. அந்த பாட்டை என்னணும்னா எழுத்து 63 எழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 எழுத்து. அவர் எண்ணி எழுதல, திருவருள் உணர்த்தியது. நமச்சிவாயா வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதந்தால் வாழ்க, ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பாண்டால் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்கென்று திருவருள் உணர்த்தவே திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடுகார். திருவாத ஊரிலே பிறந்தவர். உண்மை. பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னனுடைய படைக்கு குதிரை வாங்கத்தான் வந்தார். எங்க பகுதி என்ற திருப்பரந்துரை என்ற ஆவடையாறுவையில கட்டினார். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கோயில். எல்லா சிவாலயங்கள்லயும் சிவலிங்கம் இருக்கு. ஆனா அங்க இருக்குமா? ஒண்ணுமே இல்ல. அங்க சிவலிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, நவக்கிரகம் எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு கோயில், அதுவும் திருவாசகம் பிறந்த கோயில், மிகப்பெரிய ஆலயம். ஏன் ஒண்ணுமே இல்ல? ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்லாமல் மற்றொன்று உருவாகாது. இன்னைக்கு வீதியில நிக்கும் போதே சாமியை பார்க்கலாம். ஐயனுக்கு பேரு ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேரு யோகாம்பாள். எங்க ஊர்ல நிறைய பிள்ளைகளுக்கு ஆத்மநாதன் யோகாம்பாள்ங்கிற பேரு இன்னைக்கு சுவாமி பேரு வச்சா நல்லது அல்லவா? அது நல்லதுன்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாகரிகம் நம்ம தலையில ஏறி அதனால வேற மாதிரி ஆயிருச்சு. நாகரிக கோமாளி எல்லாம் சுத்துறோம். உண்மை. நாகரிகம் என்பது எதுல இருக்கிறது? பேர்கள்ல தான் அமைந்திருக்கிறதா? நம்ம நடத்தையில் இருக்கின்றது நாகரிகம் அப்படின்னு காட்ட வேண்டும் அல்லவா? பேரு மட்டும் வச்சுட்டா போதுமா? அதை வந்து செயலில் காட்ட வேண்டும். ஆமா, அதை சொல்லி கொடுத்த ஊரா அவங்க மாறல, ஆனா நம்மள மாத்திட்டேன். நீங்க பாருங்க, அந்த காலத்துல ஆதி காலத்துல மாமிசங்களை, ஆட்டுக்கறி அதெல்லாம் இருக்குல்ல, கோழிக்கறி எல்லாம் சுட்டு சாப்பிட்டாங்க. அந்த மாமிசத்தை நம்ம மூதாதையர் அந்த காலத்துல ஏன் சுட்டு சாப்பிட்டேன் தெரியல, சுட்டு சாப்பிட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்தவன் இப்படி எல்லாம் சுட்டு சாப்பிடக்கூடாது, நாகரிகம் இல்ல, சமைச்சு சாப்பிடங்கடான்னு நாகரிகத்தை கத்து கொடுத்ததா ஒரு பேச்சு இருக்கு. சுட்டு சாப்பிட்டதை வேண்டான்னு சமைச்சு சாப்பிட சொன்னா திரும்ப எங்க வந்து நிக்கிறான், திரும்ப சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். அந்த அதுலதான் இருக்கு ருசி என்பது. சுட்டு இந்த சமைச்சு சாப்பிடுறதே அந்த அத சுட்டு தானே சாப்பிடுறான். உலகம் உருண்டேன்னு கல்லுலியோ கண்டுபிடிச்சாருன்னு படிச்சோம். கல்லுலியோ தான் உலகத்தை உருண்டேன்னு கண்டுபிடிச்சாரு. அவரை வீட்டு சிறையில வச்சு கல்லால் அடிச்சு கொண்டது கிரேக்க விஞ்ஞானி. எனக்கு இருக்குத்தனமா பேசிட்டு இருக்க உலகம் உருண்டைன்னு சொல்ல முடியுமான்னு. ஆமா, அவர் ஏத்துக்கல கடைசி வரைக்கும். அவர் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருடைய மேசையிலையும் உருண்டை உருளுது. ஆனா அதுக்கு முன்னாலேயே நம்ம முன்னோர்கள் உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சான். வள்ளுவர் பாடினார ஒரு குரல்ல, சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழலுவது எது சுழலும்? உருண்டைதான் சுழலும். அப்ப உலகம் உருண்டைன்னு வள்ளுவரும் பாடிட்டாரு. அதை வெளியில கொண்டு வரல யாரும். அடுத்து ஆன்மீகத்துல பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மச்ச கூர்ம ராம வராக பன்றி அவதாரம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பூமியை வந்து மீட்டி வருவார் உருண்டையா இருக்குல்ல. ஆமா, அதை யாராவது சொன்னமா? சொல்லல. அதெல்லாம் விட்டுட்டான். அயல் நாட்டுக்காரன் சொன்னா அதை நம்புறோம். நம்ம ஆள் சொன்னா யாருமே நம்புறது இல்லை. அதுதான் நமக்கு இன்னைக்குமே வந்து சொல்லுவாங்க, இயற்கை மட்டும் வந்து அன்றைக்கு உள்ள மனிதர்கள் வணங்கினார்கள். அடிக்கின்ற காற்றை, பெய்கின்ற மழையை, ஒளியை கொடுக்கக்கூடிய கதிரவனை மட்டும்தான் வந்து வணங்கினாங்க.
வணங்குறாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கற பஞ்சபூதம். ஐம்பூதங்கள்லாம் எல்லாமே தெய்வமும் அடக்கமா இருக்கிறது. ஏன்னா ஐம்பூதங்களையும் ஒருங்கிணைந்து கொண்டு வந்து ஒரு கருவறையை உண்டு பண்ணி அந்த சிலையில் வந்து அடித்து ஐக்கியமாக்கி இன்னைக்கு சாமி கும்பிடுங்க, இயற்கை மட்டும் வணங்காதீங்க அப்படின்றது ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா இயற்கை அன்றைக்கு ஒரு அதிகாலையில் எழுந்த மனிதன் நீராடி சூரியனை பார்த்து நம்ம வணங்குறோம்னா அந்த சூரிய கதிராகப்பட்டது உடம்பில் பாய்ந்ததுன்னா இந்த கெட்ட நீரெல்லாம் வெளியாகி மனிதன் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு 100 வயதை தாண்டி ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அப்படி இல்ல. பஞ்சபூதமும் இயக்கத்தினாலதான் மனித உடம்பு சாரமாக வந்தது. பஞ்சபூதம் பரிணமித்து வந்தது மனித உடம்பு, சாரமாக வந்தது தேவர்களோட உடம்பு. இப்போ கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம்ங்கிற குடமுழுக்கு பண்றோம். அதுக்கு 4 நாளைக்கு முன்னாலேயே யாகசாலை ஏற்பாடு செய்து அதில் கலசங்களில் நீர் நிரப்பி அங்கே ஓதுவார்கள் வச்சு மந்திரம் ஓதுவாங்க. அப்படி வெறுமனே மந்திரம் மட்டும் சொல்றது இல்ல, அந்த யாகசாலையிலிருந்து கருவறை வரைக்கும் தெற்பக்கயிறு கட்டியிருப்பாங்க. தெற்பக்கயிறு சணல் மாதிரி அதை சுருட்டி அதை பின்னி அந்த கயிறு கொண்டு போய் யாகசாலையிலிருந்து அந்த கருவறைக்கு வரைக்கும். ஏன் எப்படி இந்த மின்சாரத்தை கடத்துவதற்கு இந்த தாம்பர கம்பிகள் பயன்படுதோ அதே மாதிரி மின்சாரத்தை கருவறைக்கு கொண்டு போறதுக்கு அது பயன்படுது. அந்த பின்னல் தெற்பைக்கு பேரு மின்சாரத்தை இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனாலதான் மரங்கள்லாம் மின்சாரம் போற பாதையில இருந்தா வெட்டி விடுறோம். ஏன்னா மின்சாரம் அதை இழுக்கும். அதனால தற்பைன்னு பேரு, சரவண பொய்ன்னு பேரு. சரவணா தற்பை, வனம்னா காடு. அப்படிப்பட்ட சரவண பொய் என்ற தற்பை காட்டுல அவதாரம் செய்தவர் தான் முருகப்பெருமானாகப்பட்டவர். இப்ப அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு பஞ்சபூதமும் தேவைப்படுது. கலயம்ங்கிறது மண்ணு, அங்க இருக்கிற நீர் தண்ணி வந்துருச்சா, மந்தரம்ங்கிற ஒளிங்கிற காற்று கொண்டு வந்து சேர்க்கணும். மேல இருந்து வரக்கூடிய நெருப்புங்கிறது அக்கினி வந்துருச்சா, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அங்கே சக்தியை இழுக்கிறது. இந்த 5 சேர்ந்தாத்தான் குடமுழுக்கு, 5 சேர்ந்தாத்தான் வாழ்க்கை. ஆனா 5லையும் நெருப்பு தனித்துவம். நெருப்பு என்ன செய்யும்? நெருப்புக்குள்ள ஒரு பொருளை போட்டா நெருப்பாகிக்கிட்டே இருக்கும், அது சாம்பலாவே போயிடும். அப்படியே அது எப்போதுமே உயர்ந்த நோக்கம் உடையது. நீ எப்படி தூக்கிச்ச உரசி குப்பரை பிடிச்சாலும் தீ மேல் நோக்கி தான் எரியும். அதனாலதான் நெருப்பை வணங்குனாங்க முன்னோர்கள். நெருப்பு அவ்வளவு உயர்ந்தது. நெருப்புக்குள்ள எது விழுந்தாலும் நெருப்பாகி கொண்டே இருக்கும். ஆனா தண்ணியோ காற்றோ ஆகாயமோ அப்படி இல்லை. தண்ணி எங்கன விழுகுதோ தன்னை மாத்திக்கணும். தன்னை அதாவது மண்ணின் நிறத்தை மாறி வந்து நிறத்தை மாற்றிக்கொள்ளும். கடல்ல விழுந்தா அது வந்து உப்பு நீராக மாறுகிறது. நல்ல இடத்துல விழுந்தா நல்ல நீர். சாக்கடை நீராக ஷிப்பிக்குள் வந்து முத்த நீர் விழுந்தா அது முத்த, அது பாருங்க, அது முத்தாக மாறி விடுகிறது. மாதம் சிப்பி வந்து மேல வாய் திறந்து விழுகிற நீரை மூடிடுச்சுன்னா அது முத்து. பாத்தீங்களா? இது சாதாரண. இந்த மழை நீருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அந்த மழை நீர் ஆனி மாதம் சிப்பிக்குள்ள விழுகும் போது முத்து. அதே ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல விழுந்தா அதுக்கு பேர் தான் ஆணி முத்து. எரு முத்துக்கு ஆணி முத்துக்கு வித்தியாசம் இருக்கா? அப்ப ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல விழக்கூடிய மழை நீர் அந்த சிப்பிக்குள்ள விழுந்து அது திரண்டா அதுக்கு பேரு ஆணிமுத்து. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கா? காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது இல்லையா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது. நம்ம ஆளு பல பேர் முன்னோர்கள் முட்டாள்கள். என்னடா பழசை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டாலும் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னா தமிழ் குடி மட்டும்தானா. இந்த உலகம் எப்படி வந்து சூரிய பிளம்பிலிருந்து ஒரு கடுகளவு பூமிக்கு சிதறி வந்து எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பின்னி அதை தணிந்து அதில இருந்து வந்து புல் பூண்டு வந்து உருவாகி நீரில் வாழக்கூடிய ஜந்துகள், நிலத்தில் வாழக்கூடிய ஜீவன்கள், பறவைகள், அதே மாதிரி விலங்குகள், அதிலிருந்து மனிதனாகப்பட்டவன் குரங்கில் இருந்து வேறுபட்டவன். இத்தனை கால கணிப்பு எந்த ஒரு மொழியிலையும் கிடையாது. தமிழ் மொழியில மட்டும்தான் இத்தனை விஷயங்களும் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, நீரில் வாழக்கூடிய ஜந்துகளுக்கு 3 அறிவு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு, மனிதர்கள்ல பல பேருக்குமாம். எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை என்பது தொல்காப்பியம். ஆமா ஆமா. இப்ப ஓரறிவு மரம் செடி கொடிகள்னு ஏன் நிரூபிச்சாங்க? எதற்கு? எதனாலனா தொட்டா உணரக்கூடிய தன்மை மரஞ்செடி கொடிகளுக்கு உண்டு. அதனாலதான் தொட்டாச்சு நீங்க இப்படி ஒரு செடி ஒன்று இருக்கிறது நம்ம தொட்ட உடனே அப்படி வந்து உணர்வை காட்டக்கூடியது. இப்ப மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் தெரியுமா? ஜெகதீசன் சந்திரபோஸ். நம்ம நாட்டுல இந்தியாவில் பிறந்த ஜெகதீசன் சந்திரபோஸ் தான் மரஞ்செடிகளுக்கு உணர்வு இருக்கிற உயிர் இருக்கிறது. அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு வானொலி பெட்டின்னு ரேடியோ ஒண்ணு இருக்கு. யாரு கண்டுபிடிச்சா? மார்க்கோனின்னு படிச்சோம். அந்த மீயொலி தன்மையை வந்து உண்டு பண்ணி ஒருங்கிணைத்து அந்த வெளிப்பாடு என்பது வந்தது. அந்த கண்டுபிடிச்சவர் மார்க்கோனி அல்ல, அதற்கு முன்னே அந்த ஜெகதீசன் சந்திரபோஸ் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் மார்க்கோனி கண்டுபிடிக்கிறாரு. மார்க்கோனி பேர் உலகத்துக்கு வந்துருச்சு, இவர் வேறு வரல. அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருச்சு. அவர் வெக்கப்படுறாரு, கண்டுபிடிச்சது இன்னொருத்தர், நமக்கு பேர் வந்து. ஒரு விஷயம் தெரியுமா சுவாமி? என்னைக்குமே வந்து அரங்கேற்றம் பண்ண நூலுக்கு முழுமை என்பது பொருள். அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த முழுமை என்பது கிடைத்தது. அரங்கேற்றம் பண்ணாத நூல் எத்தனையோ நூல்கள் வந்து மண்ணாகி போய்விட்டது தமிழ்ல. ஏன்னா ஒட்டக்கூத்தனாகப்பட்டவன் முதலில் வந்து ராமாயணத்தை எழுதியிருந்தாலும் அரங்கேற்றம் பண்ண கம்பனுடைய மொழிக்குத்தானே முதன்மை கிடைத்தது கம்ப ராமாயணம் என்பது. அதற்கு முன்னாடி அவர் எழுதினார். அவருக்கு பெருமை இல்லையே? இல்லாம இல்ல இருக்கிறது. ஆனா அவர் எழுதின மொழிக்கு 7வது காண்டமாக உத்திர காண்டம் என்பது இணைக்கப்பட்டது.
ஒட்டக்கூத்தர் எழுதி அதான் படிச்சவன் பாட்டை கொடுத்தேன் ஏட்ட கொடுத்தேன். ஒரு தர்க்கம் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும். ராமாயணம் தெரியுமா? ஆமா தெரியும். எங்க நீங்க வேணா பாடுங்க, சீக்கிரத்துல பாடுங்கன்னாரு. ஒட்டக்கூத்தர் பாடிக்கிட்டே இருக்காரு, கம்பர் பாடாம இருக்கிறாரு. ஒட்டக்கூத்தருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம இவ்வளவு பாடிக்கிட்டு இருக்கோம், அந்த இறைவனுக்கும் கூட செய்யாம இருக்கானே. மன்னர்கிட்ட ரகசியமா சொல்லி வந்து விசாரிக்க சொன்னார். மன்னர் வந்தார். என்ன பாடுறீங்க? நான் கடல் காணும் படலம் பாடுறேன்னாரு. கடல் காணும் படலமா? முதல்ல ஆரம்பலாமா அங்க போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி. அப்படின்னா திருவருள் உணர்த்து, கலைவாணியுடைய திருவருள். இப்ப போட்டி வந்துருச்சு, போட்டியில கடல் காணும் படலம்னா அங்க இருந்து ஒரு வெண்பாவை சொல்லுங்க. அப்பவே பாடுறாரு கம்பர். குமுதனிட்ட குலைவரை கூத்தரின் திமுதமிட்டு திரியின் திரைகடல் துமிதம் ஊர்முக வானவர் துள்ளினார் அமுதமனும் எழுமனும் ஆசையான்னு பாடுறாரு. என்ன இப்படி பாடலாமா? எல்லாத்தையும் பாடணும்னா அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். எல்லா வார்த்தைகளுக்கும் விளக்கம் எனக்கு தெரியுது, அதுல துமின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா? துமினா அர்த்தம் கம்பரால சொல்ல முடியல. இப்ப ரொம்ப தயக்கம். நாளை காலையில சொல்றேன்ட்டு போயிட்டாரு. கலைவாணியை நினைக்கிறாரு. கலைவாணி வந்து அருள் கொடுக்குறார். கவலைப்படாத, நாளைக்கு 1000 கால் மண்டபம் வழியாக அந்த ஒட்டக்கூத்தரு சோழ மன்னன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா, உனக்கு விளக்க நான் கொடுக்குறேன்னார். மன்னர் போனார். காலையில் எந்திரிச்சு கம்பரு மன்னரை கூப்பிட்டாரு, புலவர் ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டாரு. எல்லாரும் அந்த வழியா வர்றாங்க. எந்தாய் கலைவாணி ஒரு இடையர்குல பெண்ணாக இருந்து மோர் கலக்கி கொண்டிருக்கிறார். மோர் மத்தோடு அங்கே பானையில் கலை கொண்டு பிள்ளைகளை 4 வேதங்களை பிள்ளைகளாக வச்சிருக்கிறார். இப்ப அவங்க வரும்போது அவங்க காதில் விழுகிற மாதிரி இவ சொல்றா, பிள்ளைகளே தள்ளி இருங்கள், மோர் துமி பறக்கும் என்றார். ஏன்னா துணி அப்படின்னு சொல்லலாம், துமி அப்படின்னு வந்து அவள் சொன்னதுனால இப்ப பழக்க வழக்கத்துல இப்படி ஒரு துளி என்பது மோர் துமி. இப்ப நம்ம ஊர் அரச மழை துளி அப்படினுவா, நீர் துளி அப்படினுவா. துமிழ் நம்மிருந்து எதையும் சொல்ல மாட்டான். துமி என்ற வார்த்தை தான் துளியாக மருவியது. நீ பாரு, ஆட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆட்டி தான் இப்ப ஆட்சியா மருவியதான். பூட்டி பூட்டன் ஆட்டி. ஆமா ஆமா, பாட்டன் பாட்டி பூட்டி. ரொம்ப வேண்டாம், இந்த ஊருக்கு பேரு அரசப்பன் பட்டி. நிறைய பேரை கேளுங்க, அரசம்பட்டிம்பாங்க. அரசம்பட்டி தான் சொல்றாங்க. மருவி போச்சா இல்லையா? இப்படி காலத்தால் சில விஷயங்கள் மறைந்து கொண்டே போறது. வரலாறுகளை நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. வழக்க நடைமுறை பேச்சு சுருக்கமா சொல்றது வேற என்ன? மதுரை மதுரை எத்தனை பேர் இருக்கு? கோயம்புத்தூர் முழுதா சொல்றதுல கோவையான்னு கேக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி முழுதா சொல்றதுல திருச்சி சுருக்கிக்கிட்டே இருக்கிறோமா? அதுதான் தப்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க எல்லாமே சுருக்கி எப்படின்னா வந்து விவசாயத்தை குறுகி கொண்டு வந்துட்டாங்களே. 6 மாசம் சென்று வந்து நெல்மணிகளை பார்க்கலாம். இன்னைக்கு 2 மாசம் 2 மாசத்துல நெல்மணிகள் கிடைக்கிறது பாத்தியா? அதனாலதான் ஆயுள் என்பது குறைந்து விட்டது மனிதனுக்கு. அதான் பாட்டும் பரதமும் மண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் முன்னோர்கள். அப்ப சுத்தானந்த பாரதியார் பாடியது போல இந்த நாடகத்தின் வாயிலாக நல்ல விஷயங்களை நாளைய தலைமுறைக்கு. ஏன்னா மனிதனுடைய உடம்புக்கு அன்றைக்கு வந்து வேலை இருந்தது, அந்த நெத்தி வேர்வை நிலத்தில் விழுகிறது மாதிரி உழைத்தார்கள். இன்னைக்கு வந்து மனிதனுடைய மூளைக்கு மட்டும் வேலை என்பது இருந்தது. அதனால வேலை கொடுக்கணும் தான், தப்பு இல்ல. ஆனாலும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத இப்ப ஓரறிவுக்கு செடிக்கு சொன்ன மரஞ்செடி கொடிகள் அதுக்கு உடம்பு இருக்கு, தொட்டா உணருது, அதனால அதுக்கு ஓரறிவு. அடுத்து ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, அதுக்கு உடம்பு இருக்கு, வாயு இருக்கு, உண்ணுகிற சக்தி இருக்கு, அதனால அதுக்கு 2 அறிவு. 3வது அறிவு நீரில் வாழக்கூடியது, அதுக்கு உடம்பு இருக்கு, வாயு இருக்கு, மூக்கும் இருக்கு, அதனால அதுக்கு 3 அறிவு. அடுத்து 4வது அறிவு வாயு இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணும் இருக்கு, அதுக்கு 4 அறிவு. 5வது அறிவு பாருங்க, அதுக்கு உடம்பு இருக்கு, வாயு இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு, அதனால அதுக்கு 5 அறிவு. 6வது அறிவு பகுத்து ஆயக்கூடியது, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது போகலாம், எல்லாத்துக்குமே பகுத்தறிவு. பகிர்ந்து அறிவு பார்க்கக்கூடியது மனிதனுக்கு உண்டு. இப்ப பறவைக்கு அறிவு 4ன்னு சொல்றோம். ஆமா, அதுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு அர்த்தமா? ஏன் இருக்கிறது, இருக்குல்ல. பகிர்ந்து உண்றதுனாலதான் வந்து காக்கைக்கிட வந்து ஒற்றுமையை வந்து கத்துக்கிற முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு குருவி இந்த இடத்துல இருக்கு, நம்ம போறோம்னா அங்கனே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், மனுஷன் வர்றேன் அச்சம்ங்கிற ஒரு பயம் வந்துருச்சுல, பறந்து ஓடி பகுத்தறிவு, தன்னை காப்பாத்திக்கிறது நினைக்குது பாருங்க, அதுதான் பகுத்தறிவு. அப்படிப்பட்ட இந்த சிந்தனையான இடத்துல உன்னை பற்றி கேட்டது நாடு தொண்டை நாடு நிலம் குறிஞ்சி நிலம் அமைத்திருப்பது, பேசுவது, தமிழ், வணங்குவது, 3 எழுத்து கூட்டம். நீங்க 4 எழுத்து கூட்டம். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்துக்கு மூவர், ஆழ்வர், சகலத்துக்கு 5 பேர், சுவைக்கு ரிஷிகள், ரிஷிகள் வந்து 8 அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒத்துக்கிற கூடாது. 7 ரிஷிகள் 7 ரொம்ப பேர் அப்படிதான் சொல்லுவேன். ஆமாமா, வரிசைங்க எல்லாத்தையும் தமிழன் வகுத்து. அப்ப பேசிக்க இருக்கிற போது நம்ம சிந்தனையோட வந்து கேட்கறோமா இல்ல சிந்தனையாக பதில் சொல்றார்களா அப்படின்னு கொண்டு வந்து பேசணும். எல்லாத்துக்கும் ஆமா சொல்லி இது வந்து அங்கன்வாடி பள்ளிக்கூடத்துல வாய்ப்பாடு வாசிக்கிறது கிடையாதுல. எண்ணிலையும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இந்த இடத்துல இருந்தா தான் நான் காவலை சிறப்பாக கொண்டு போக முடியும். அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது கல்வியே. அப்ப அங்க இருந்து ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை இல்ல. இப்ப அங்க இருந்து ஆரம்பிக்காம வேற இடத்துல போயில வந்து கட்டாய கல்வியாய் திணித்து கொண்டு இருக்கிறார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எழுத்து எப்படி உருவாகுதுன்னா 4 வடிவம். எழுத்து உருவாகுவதற்கு முதல்ல சுழி, அடுத்து பிறை, ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, இது 4 தான் எந்த மொழிக்கு எடுத்துக்கிட்டாலும். இப்போ ஒரு கட்டடம் இருக்குன்னா செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு, மரம், இரும்பு, இவ்வளவுதானே இருக்கும். 4 தான். எதை மூலக்கூறு 4 தான். நீ எவ்வளவு பெரிய மண்டபம் பார்த்தாலும் மூலக்கூறு 4 தான். எழுத்து மூலக்கூறு 4,
எல்லாம் 4க்கு பெருமை. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆமா, 4 பேர் போன பாதையில நம்ம போலைனாலும் 4 பேர் மெச்சறது மாதிரியாவது வாழணும் இருக்காங்கல்ல. இதான் குரு தெய்வம் மெச்ச வாழணும். 4 பேர் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆன்மீக வழியில போகணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் இறைவன் எழுதுகிறார். மாணிக்க வாசகர் சொல்ல திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில் இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? பாண்டிச்சேரி அம்பலத்தாடி மடத்துல இருக்கு அந்த திருவாசகத்தினுடைய மூல ஏடுகள். அது சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமே பாண்டிச்சேரியில எல்லாருக்கும் தரிசனத்துக்கு வச்சிருக்காங்க. அந்த பாண்டிச்சேரிக்கு எப்படி கொண்டு போனாங்கன்னா அதுக்குள்ள ஒரு வரலாறு இருக்கு. சிதம்பரத்துல தான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் முருக மாட்டார் அப்படின்னு பரப்ப வந்த போப்பாண்டவர் திருவாசகத்தின் மீது பற்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுது வந்த வேலையை விட்டுட்டு திருவாசகத்தில் மொழி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாராம். ஏன்னா எல்லா மொழிகளும் இருந்துட்டாலும் எல்லாத்தையும் வாழ்த்தி வந்து பாடினார் மாணிக்க வாசகர். ஆனா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணற்றவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி எல்லா இடத்துல தான் சிவன் ஆலயம் இருக்கிறது. அது என்ன தென்னாட்டு சிவனுக்கு மட்டும் சிறப்பு கொடுத்திருக்கிறார்? ஏன்னா 12 லிங்கம் இருக்கு சுயம்பு. தானாக தோன்றியது சோதிர்லிங்கம்னு 12. 1 மட்டும்தான் தென்னாட்டில் இருக்கு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் ராமேஸ்வரத்தில் இருக்கு. அதுலயும் 64 லீலைகள் புரிந்தது மதுரையம்பதியிலே. சிவபெருமான் நடனமாடிய இடம், நடமாடிய இடம், விறகு வித்த இடம், வளையல் வித்த இடம், விட்டுக்கு மண் சுமந்த இடம், அத்தனை பெருமைக்குரிய இடம் இந்த மதுரை மண், இந்த பாண்டிய நாடு. இந்த மதுரைம்பதியில இருந்து போனதுனால தானே வந்து திருப்பரந்துறையில வந்து பெருமையா ஒரு ஆலயம் கட்டினார். ஆமா, அது குதிரை வாங்காத நரியை பரியாக்கிய கதையெல்லாம் அதுல வருது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மதுரையம்பதியில 64 லீலைகள், 12 லிங்கங்களிலே 1. அதனாலதான் தென்னாடுடைய சிவனை போற்றி. தென்னாட்டுல சிவன் பேரு, மத்த நாடு பூரா இறைவன் பேரு, எல்லாம் ஒண்ணுதான், ஏக இறைவன். இறைவா அப்படின்னு பாடுறாரு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல இந்த இடத்துல நீ என்ன செய்து கொண்டிருக்க? காவல் வேலை வந்து பாத்துட்டு இருக்கேன். காக்க முடியுமா? காக்க முடியாதா? யாரு காத்தது? முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனமா இருக்க கூடாது. அவன் நம்பிக்கை என்பது தேவையில்லை, தன்னம்பிக்கையோட காவல் காக்க முடியும் அப்படின்னு நாவல் காவல் காத்துட்டு இருக்கேன். யாருக்கு நம்பிக்கை இருக்கு? பூமியோ நம்பிக்கையில சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம கொடுக்கிற இடர்பாடுகள் பூமி கொஞ்சம் அப்படி ஆட்டம் காணுது. இந்த பூமி, சூரியன், சந்திரன், சுக்கிரன், வியாழன், புதன், செவ்வாய் என்ற கோள்கள் இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துக்கு பேரு சூரிய குடும்பம்னு பேரு. சூரியனை சுத்தி தான் மற்ற கோள்கள் எல்லாம் இயங்குது. இதுக்கு பேரு பால் வீதின்னு பேரு. அதுக்கு ஆங்கிலத்துல கேலக்சி. அப்பேற்பட்ட பால் வீதி எத்தனை இருக்கான் தெரியுமா? அந்த அண்டத்துல 10,000க்கு மேல இருக்கான். விஞ்ஞானிகள் சொல்றாங்க 10,000க்கு மேல இருக்கிற இந்த பால் வீதி எந்த நேரத்துல உருவாயிருக்கும்? திக்தியரின்னு பேர், அதுக்கு பெரு வெடிப்புன்னு பேரு. வெடித்து சிதறியது. அப்படி அண்ட வெளியில் உண்டை பெருக்கம் பெரு வெடிப்புனாலே இந்த உலகம் உண்டானது. எவ்வளவு நேரத்துல? 3 நிமிடத்துல அத்தனை வந்துச்சான். முடியுமா நம்மளால? நினைச்சு பாருங்க. ஒரு ஓட்ட உள்ள பானையிலேயே ஒட்டி ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகுது. ஒரு ஓட்ட உள்ள பானையிலே தண்ணியை நிறுத்த முடியலையே, இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டையை வச்சு இதுக்குள்ள மூச்சை வச்சு நம்மளை நடமாட விட்டானே, அவன் யாரும் நம்ம யோசிக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு வந்து சிந்திச்சு பார்க்கணும். எது அதிசயம் என்றால் உடம்பே அதிசயமாகத்தான் வந்து சொல்லு கொண்டு இருக்கிறது. காயமே இது வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் தேவன் செய்த மண்பாண்டு வெறும்போடடா அப்படின்னு கருவில் வந்து உருவாகி ஒரு சிசுவாகப்பட்டது, கண்ணு காது மூக்கு அப்படின்னு சொல்லி உருவாகி வெளி உலகத்துக்கு வருகிறது அப்படின்னா இதுவே வந்து பெரிய அதிசயம் தான். அதிசயம் எதை தேடி போறோம்? மனித உடம்பே அதிசயம் தானே. நல்ல விஷயம். கை 2 கால் 2 இதெல்லாம் வந்து பாருங்களேன் இறைவனுடைய படைப்பு. இதுவே அதிசயமாக அப்படியே இதெல்லாம் வந்து அதிசயமாக வந்து காண வேண்டும். எல்லாம் அதிசயம் தேடி கண்ணு இப்படிதான் இருக்குன்னு, அமைப்பு இப்படித்தான் இருக்கு. ஆனா எத்தனையோ மனிதர்கள் இருந்துட்டாரும் ஒருவருக்கு மாதிரி ஒருவருக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி இறைவன் வந்து படைத்து வச்சிருக்காங்க. என் கையெழுத்து இன்னொருத்தர் போடலாம், உங்க கையெழுத்து இன்னொருத்தர். ஆனா உங்க கைரேகை மாதிரி அடுத்தவருக்கு இந்த உலகத்துல யாருக்காவது இருக்குமா? 800 கோடி மக்கள் தொகைக்கு எல்லாருக்கும் கைரேகை மாத்தி வைத்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது. கணக்குகள் வந்து வேற மாதிரி இருக்கிறது. காக்க முடியாதவர்கள் எத்தனை பேர் கதைகள் இருக்கு. அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும் பருவம். 3வது மங்கை பருவம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், தூத்திக்கணும், பருவத்தை பக்குவமா பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தால் பெருமாள் செஞ்சது மாதிரி பெருமாள் பேரை உனக்கு ஒரு விசேஷத்தை நடத்தலாம். பெருமாள் பேரனாகப்பட்டவர் இங்க வந்திருக்கேன்னா 14 உலகம் சுத்தி வரக்கூடியவர். இந்த இடத்துல வள்ளிப்பொண்ணு திணைவனம் காக்கின்ற பொழுது என்ன விஷயத்தை நீங்க சொல்ல வந்திருக்கீங்க? மனிதனுக்கு ஜாதகமா இருக்கணும். ஜாதகமா இருந்துட்டா நல்லது, பாதகமா பேசினா நல்லா இருக்குமா? ஜாதகமா இருக்கணும்னா பட்டம் தவறுனா நட்டம், ஆடி பட்டம் தேடி விதின்னு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சான். அன்னைக்கு வச்சாக்க 12 மாதம் இருந்தாலும் அது என்ன ஆடி பட்டம் தேடி விதைக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆடி மாதம் விதைக்கும் இல்ல, நம்ம அறுவடை தை மாதம் செய்யறதும் கிடையாது. எல்லாம் மாறி போச்சு. நீங்க அது மாதிரி மாடு ஏறு பூட்டி உழுதும், மாட்டோட நீர் சாணம் எல்லாம் சேர்ந்து மண்ணுக்கு அவ்வளவு வளமா இருந்துச்சு. பூமியில் விழுந்தது. பூமி மலடாகி கொண்டிருக்கு. உரம் என்ற உப்பை கொட்டி. உப்பு நல்லதா கெட்டதானா அதுக்குள்ள அவ்வளவு கதை இருக்கு. அதெல்லாம் போட்டோம். அது நல்லதா உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மண்ணும் பெண்ணும் ஒண்ணு. அதனால பெண்ணை பக்குவப்படுத்தணும்னா சில காரணங்கள் இருக்கு. அந்த பக்குவத்தோட எல்லாரும் நடந்துக்கிறேன். பருவகாலத்தை வீணோ விடலாமோ
இருக்கணும் கூட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா. கிழக்கு உத்தமம், ஓங்குயிர் தெற்கு, மத்திவம் மேற்கு, மரணம் வடக்கா. பூமத்திய ரேகைக்கு இந்த பக்கமா இருக்கிறோம், தலையை வடக்க வைக்க கூடாதுன்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. அது போல காத்துக்கு ஒரு பேர் இருக்கு பாரு. தெற்கே இருந்து வந்தா தென்றல், வடக்கே இருந்து வந்தா வாடை, கிழக்கே இருந்து வந்தா கொண்டல், மேற்கே இருந்து வந்தா கோடை. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உண்ணுகிற உணவு, உடுத்துகிற உடை, சுவாசிக்கிற காத்து அத்தனைக்கும் தமிழர்கள் பரிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார்கள், பகிமாரம் பண்ணியிருக்க. ஆனா அதை உணரவோ படிக்கவோ தேடவோ ஆளும் இல்லை, சொல்லிக் கொடுக்க வழி இல்லை. ஆனா அதனாலதான் எல்லாரும் எல்லா விதமா நம்மளை பார்த்தா என்ன சொல்றாங்க, ஆட்டு மந்த கூட்டம்ட்டேன். அது எப்படி சாஞ்சா செம்பரி ஆட்டு கூட்டமா? சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறி. முதல் போற ஆட்டுக்குட்டிக்கு தெரியுதுதான் வழின்னு, கடைசியில போற ஆட்டுக்குட்டிக்கு நடுவால போற ஆட்டுக்குட்டிக்கு வழி எதுன்னு தெரியுமா? ஒரு நாளும் தெரியாது. எவ்வளவு விஷயங்களை நமக்கு நிமிர்ந்து பார்க்கணும், எது வந்து பாதையா இல்ல திசை மாறி போறோமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பார்த்தால்தான் நம்மளுக்கு தெரியும். எதுக்குமே தெரியாம சாஞ்சா அப்படியே ஒரே நிலையில போக கூடாதுல்ல. அதனால குதிரைக்கு தான் கடிவாளம்னு இருக்கு. அதே வந்து மற்ற திசைகள் பார்க்காம அப்படியே ஒரே நிலையில் போகணும். அப்படி கடிவாளம் என்பது வாய்க்குள்ள இருப்பது, கண்ணை மறைச்சு வைக்கிறதுக்கு பேரு சேனங்க. அந்த கடிவாளம் என்பது எதற்காக? அதை வந்து அடக்குவதற்காக, ஆமா, மீறக்கூடாது என்பதற்காக. கண்ணை மறைச்சு வைக்கிறதுக்குன்னா அது ரெண்டு பக்கம் பாக்குமா. அப்போ பார்வை என்பது வெவ்வேறு விதமாக இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்வை வந்து ரெண்டு கண்ணா இருந்தாலும் ஒரே பார்வை தான். அது ரெண்டு கண்ணு ரெண்டு பக்கம் அப்படி இருக்கு குதிரைக்கு அந்த மாதிரி சக்தி விட்டு. அதனால எல்லாம் நின்று கொண்டே தூங்கக்கூடிய சிறப்பு அதுகிட்ட தான் இருக்கு. நின்று கொண்டே தூங்கும். அப்படிப்பட்ட குதிரை சக்திக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி. ஆமா ஆமா, வழுத்தவன் வாழப்படணும், இளைச்சவன் எள்ள போடணும் இருக்காங்கல்ல. அதனால விதியை வெல்ல வேண்டும், அதுக்கு மதி என்ற அறிவு வேண்டும். உனக்கு ஒரு பருவம் இந்த பெண்ணோட வாழ்க்கை என்னைக்குமே விதி நின்றது பிடர் நிறத்து நின்றது. விதியை வெல்லக்கூடிய தன்மை மதிக்கு உண்டிருந்தாலும் என்னைக்குமே வெல்லக்கூடிய தன்மை விதிக்கு மட்டும்தான் அப்படி நான் சொல்லுவேன். உடம்புங்கிற விதிக்கு மதிங்கிற மூச்சு இல்லைன்னா அதுக்கு பேர் சவம். ஆக சவமாய். ஆனா சவம் என்பது இல்ல, அது உடம்பு இருந்தா தானே வந்து மூச்சுக்கு பெருமை. இப்ப உடம்பு வந்து தனித்தனியா உயிரையும் பிரிக்க முடியுமா? உயிர் என்பது வந்து தனித்து இயங்கும், உடம்பு என்பது தனித்து இயங்காது. அதுதான் உயிர்மெய் என்பது அப்படின்னு ஒரு எழுத்துக்கே சொல்லி வச்சிருக்காங்க. உடம்பு மெய்யெழுத்து தனியா இயங்காது, ஒரு வாசகத்தை எழுத முடியாது. ஆனா உயிர் எழுத்தை கொண்டு ஒரு வாசகத்தை அமைக்கணும். உயிர் எழுத்து இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் அமையாது. சொல்ல வர உயிர் இல்லாம மெய் இல்ல, மெய் இல்லாமல் மெய்ங்கிறது இந்த உடம்பு, உயிர்ங்கிறது ஆத்மா. ஆத்மாங்கிற உயிர் இல்லைன்னா அந்த உடம்புக்கு பெருமை இல்ல. அது சரி. ஆனா ஆத்மா என்பது பிரிந்து போனால் வேறு ஒரு உடம்பில் வந்து ஐக்கியமாக ஒரு ஜீவனாக உருவாகக்கூடிய தன்மை ஆத்மாவுக்கு உண்டு. விதிக்கு பெருமை இல்ல, மதிக்கு பெருமை இருக்கு. காத்து இல்லைன்னா பேச்சு இல்ல, மூச்சு இல்ல. அப்படி நீங்க பெருமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்றைக்குமே வந்து விதிக்குத்தான் பெருமை இருக்கிறது. எப்படி நீங்க மதியை கொண்டு செயல்படுத்தலாம். வெல்லக்கூடிய தன்மை விதிக்குத்தானே உண்டு. இல்லம்மா, விதி வரும்போது மதி இழக்கும். சரி. ஆனா மதி இழக்காம இருந்தவங்க அந்த நாட்டுல பேரும் புகழும் பெற்றிருக்காங்க. மதி எவ்வளவுதோ பேரும் புகழும் பெற்று விட்டாலும் வந்து கடைசியில நிலையை வந்து விதி பிரகாரம் தானே அமைப்பு என்பது அமைகின்றது. எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தலையெழுத்து மாத்திர சக்தி. பிறவி பெருங்கல் நீந்துவார் நீந்தர் இறைவனே செய்தாருங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறவியோட பயன் வந்து இவள வந்து ஒரு 9 வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு தான் இறைவனை வழிபாடு மூலம் மனிதனாக பந்தவன் பிறந்து விட்டான் என்றால் பூமியில் வந்து 12 ராசிகள்ல ஒரு ராசி இருக்கணும். 9 கிரகங்களில் ஒரு கிரகம் இயங்கி கொண்டே இருக்கணும். 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் 60 வருடத்தில் ஒரு வருடத்தில் பிறந்திருக்க வேண்டும். அது பிரகாரம் தானே மனிதனுடைய வாழ்க்கை வந்து அமைந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அமைக்கிறதுக்கு ஒரு மூலம் மதிதானே. எல்லா நேரமும் நல்லா தான் கல்வியில் சிறந்து படிச்சு விளங்குவாங்க. கிழவி சொன்னா என்ன சொன்னாங்க? புசினா பசிக்கு உணவு, பசித்து புசி. ஆனா பசிச்சாத்தான் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு ருசிக்கு உணவு சாப்பிட்டுட்டு இருக்கு. ருசிக்கு மட்டும் இல்ல, நேரத்துக்கு சாப்பிடணும் கொண்டு வந்து ஆத்தியெல்லாம் இந்த நேரத்துக்கு நம்ம மாத்திரை சாப்பிடுறது மாதிரி. புரியுதா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மதிங்கிற அறிவுக்கு மேலோங்கி இருந்தது, இன்னைக்கு அறிவு குறைஞ்சு வச்சு விதிங்கிறது வேலை செய்யுது. ஆனாலும் மதிதான் முக்கியம். காத்து இல்லைன்னா உடம்புக்கு பெருமை இல்ல. நாட்டுல காத்து இல்லைன்னா வாழ முடியாது. காத்து இல்லைன்னா எடுத்து விசிறியா இருந்தாலும் விசிற, இல்ல மின் விசிறிய போறோம். ஆமா ஆமா, காற்றே இல்லைன்னா ஒரு அரைக்கில அடைச்சு வச்சு காத்தே இல்லாதவங்க நம்ம உயிர் வாழ முடியுமா? காத்து பாரு எதமா வந்தா நல்லா இருக்கும் உடம்புக்கு. அதே கொஞ்சம் வேகமா வந்தா வலிக்கும். அது சூறாவளி புயல் அப்படின்னு. அந்த காத்து மலரோட காத்து உடம்புல பட்டாலும் அது அப்படித்தான் இருக்கு. அந்த காத்து மலரோட வந்தா மணக்கும், மலத்தோட வந்தா நாறு. எதோட எது சேருதோ அதுக்கு பெருமை மாறிட்டே இருக்கு. அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். எதுக்கு நீங்க பார்த்துட்டு வரணும்? உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்களா? நல்ல கேள்வி. யாராவது சொன்னாங்களா? ஆமா, எங்க அப்பா அம்மா யாராவது சொன்னாங்களா? எங்க அண்ணன் மாதிரி சொன்னாங்களா? நாட்டு மக்கள் தான் சொன்னாங்களா? உங்க வேலை 1008 வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டு சம்பந்தம் இல்லாம நான் காவல் வேலை பார்க்கறேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னா 1008 வேலையோட 1009
9வது வேலை நான் இந்த 9வது வேலை என்ன 10வது வேலையை நீங்க பக்குவமா வேற வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் உனக்கு அப்பா மாதிரிமா. நீங்க அப்பா மாதிரி இருக்கலாம், ஏன்னா சித்தப்பாவா நீங்க வந்திருக்கீங்க. ஆனா பெற்றாத்தான் பிள்ளையாண்டே பேர் வடிச்சு வளர்த்த நம்பி தலைவன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எதுக்கு நான் அக்கறைன்னு கேட்கிறேன். பெத்தப்பாவும் சரியில்லை, வளர்த்தப்பனும் சரியில்லை, இந்த சித்தப்பா. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எங்க அப்பா நீங்க சரி சொல்லலாமா? நீங்களே தந்தை சொல்லி கேட்காம தெரியுறீங்க. நான் தகப்பனுடைய சொல்லை கேட்டு இந்த இடத்துல காவலுக்கு வந்திருக்கேன். அப்ப எங்க அப்பாவுடைய சொல்ல நீங்க சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்குள்ள ஒரு மறைமுகம் இருக்கு. உங்க அப்பாவோ உங்க குடும்ப வழக்கமோ நாள் பார்த்து நட்சத்திரம் வழக்கம் பார்த்து நீங்க தான் மதிய கொண்டு செயல்படுத்தணும். நீங்களே சொல்லி மதிப்பிரகாரம் வேற மாதிரி இருந்துட்டு போறா. நான் சொல்றத கேளு. என்ன? நீ உங்க அப்பா சொன்னபடி காவலுக்கு வந்ததெல்லாம் சரிதான். சரி, காவலுக்கு மட்டும் வரல. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. கடிமணம் என்ற காந்தரவம் புரிவது உங்க வழக்கம். அதுக்காக இலைமறைவு காய்மறைவு எல்லாம் தெரிஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, சொன்னிய ஜாதகம் மேஜ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசி இருக்கணும்ல. ஆமா, ராசியா இருந்தா தான் போதும். இல்லைன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவுருனே பார்த்தா குருவே குருன்னு பார்த்தா நல்லது. குருன்னு பார்த்தா நல்லா இருக்குமா? ரொம்ப பேர் பார்த்துட்டு தெரிஞ்சா என்ன பண்றது? சில பேரு இந்த விஞ்ஞானம் ஜாதகம் இதெல்லாம் நம்புறாங்க. ரொம்ப கலியுகத்தின் தன்மையப்பா, அது அப்படித்தான். கலியுகம் என்பாலே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற கணக்கு இருக்கிறது. இந்த ஜாதகத்தை நம்ப மாட்டாங்க சில பேர். சரி, ஆனா நம்புறதுக்கான ஒரு கதை இருக்கு. நம்ம நாட்டுல 6ஆம் நூற்றாண்டுல பாஸ்கராச்சாரியார்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா லீலாவதி. அவ கல்யாணம் நடந்த விதத்தை நம்ம சொன்னோம்னா அப்ப தெரியும். அது சரி இருக்கட்டும். சரி, மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யாரு பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா சம்மதம், இல்லைன்னா மறுப்பு. ரெண்டு சொல்லுங்க. வடிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர் செட்டி மகன் குறிஞ்சி வேந்தன் அந்த கந்த கடவுள் உனக்காக சொந்த கடவுள். எந்த சாமியை வணங்குறியோ இல்லையோ கந்தசாமியை வணங்கணும். அந்த கந்தசாமி தான் உனக்கு மணவாளன். சம்மதமா? எனக்கு பிடிக்கல. 2ஆம் தரமா போக முடியாது. எவ்வளவு பெருமையா நான் வளர்ந்து வந்து நிக்கிறேன். 2ஆம் தரமா கட்டி கொடுத்தா நல்லா இருக்கா? ஊர் உலகமெல்லாம் என்னை பார்த்து ஏசாதான். பெருமை எதற்கு இருக்கிறது தெரியுமா? தரத்திலும் தாரத்திலும் முதலாவதா போனா பெருமை இருக்கிறது. வாய்தான் சொல்லுது. அப்ப மனசு சொல்லுது. கடலாளம் கண்டவர்கள் உண்டு, கண்ணீருடைய மனதாளத்தை கணைத்து சொல்லுவாங்க யாருமே கிடையாது. நடிக்கிற பச்சை பசப்பி அச்சில்லாம தேர் என்றுதான் தன்னுடைய கணவனுடைய உயிர் காப்பாத்துறதுக்காக. அப்ப அங்கே காப்பாத்துறதுக்காக கணவனா இருந்ததுனால காப்பாத்தினா. நான் ஒருத்தரையும் அப்படி நினைக்கவே இல்லையே. அதுதான் தெரியுது. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. என்னத்துக்கு நான் அப்படி நினைச்சுட்டு உங்கள்கிட்ட போய் வேணாம்னு சொல்ல போறேன். உனக்கு திருமணம் ஆகவில்லை, அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. ஆனா உனக்கு திருமணம் ஆகாததுனாலதான் அவரை நீ திருமணம் பண்ணணும். சத்து சித்து ஆனந்தன், சத்து வள்ளி சித்து ஆனந்தன், சித்து தெய்வ யானை. அது போல இந்த இடத்துல முருகப்பெருமான ஆனந்தன் மூணு சேர்ந்தா சச்சித ஆனந்தம். ரொம்ப ஆனந்தத்தோட நாங்க இருந்துட்டாலும் முனிவர்கள் செஞ்சு வச்ச திருமணம் இருங்க சுவாமி. முனிவர்கள் செஞ்சு வச்சதெல்லாம் போய் என்னைக்காவது சந்தோஷம் ஆழ்ந்திருக்கிறாங்களா? அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இப்படி எல்லாம் வாழ்ற பிரச்சனை நிறைய இருக்குது. நீங்க பாத்துட்டு வந்து அப்படிதான் இருக்க போது எனக்கு பாப்பா நீ கல்யாணம் பண்ண மாட்டே? முடியாது. சத்தியமா மாட்டே? முடியாது. உண்மையாக முடியாது சுவாமி. உறுதியாக பொய் சொல்ற பத்தியா? நான் எப்படி பொய் சொல்லுவேன்? போஜனை கிடைக்காது. என் தலைமையில தான் என்னை போய் நீங்க பொய் சொல்லுன்னு சொல்லலாமா சுவாமி? என் தலைமையில தான் திருமணம் நடக்கும். அப்படியா? மாற்றம் இல்ல. பாப்பா சொல்லுங்க வார்த்தை கேளம்மா. செல்லாதா? எது செல்லாது? நீங்க சொன்ன வார்த்தை செல்லாமல் போக போகுது. எல்லாம் செல்லாது. நீங்க எதை செல்லாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்லுமன் வார்த்தைனா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை இங்க செல்லுபடியாத நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்தேன். நான் என்ன சொல்றேன்? நாங்க செல்லாதுன்னு சொல்ற ஆளுங்க இல்ல. செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் வச்சிருக்கோம். அப்படி போய் பார்த்தா தானே உரசி பார்த்தா தானே தெரியும். தமிழே பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் நிலத்தில் கடந்த போய் கால் காட்டும் குடியிரு பிறந்தோட வாய்ச்சொல் இன்று பொழுது சமணம் ஆவதற்குள்ளாக அந்த சிக்கல் சிங்கார வேலவன வர செய்து திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் வைத்தியநாதன்
மகன் அது வரைக்கும் இரு பத்தியம் சந்தனம் எதுக்காக வந்து பத்தியம் இருக்கணும்? உடம்பு நல்லா இருக்குங்க, ஒன்னும் நோய் இருக்கணும், இல்லைன்னா இறைவனை அடையணும் அப்படின்னு ஏதாவது வந்து வேண்டுதல் வைத்து நோம்பு இருக்கணும். நான் அப்படிலாம் வந்து வேண்டுதல் வைக்கவே இல்லையே. என் வேலை முடிச்சுட்டா நான் வீட்டுக்கு போயிருவேன். எங்க அப்பா வந்து தேடுவாரு. என் அம்மாக்களை என்ன நடிக்கிறா, ஆனா உங்கள மாதிரி நடிக்க என்னால முடியாது, இல்ல யாராலும் முடியாது. ரொம்ப நடிக்கிறீங்க நீங்க. அவரை வச்சுக்குவாங்க ஆத்தாடி, நாங்க மனசுல நீங்க பாத்தீங்களாக்க ரொம்ப ரொம்ப பேசாதீங்க. பார்த்தாலும் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு நடிப்பனை பார்த்ததே இல்லையா நீங்க. இப்படி எல்லாம் ஆளு வரப்போதீங்கன்னா போய் சேர்ந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நடிச்சு பட்டு வாங்கினவங்க எல்லாம். உண்மையில நீதாம்மா என்னை பாராட்டுற, ஒருத்தோட நடிக்க தெரியலன்னு சொல்றாங்க. அப்படியா? உங்களை நடிக்க தெரியலன்னு சொன்னா அதெல்லாம் நியாயமாகுமா? நீங்க தான் பொய் சொல்லக்கூடாதுன்றீங்க. என்னையுமே உண்மையே தான் சொல்லணும். நல்லது. வருகிறான் முருகப்பெருமான், போயிட்டு வாங்க, நடத்தி காட்டுவோம். பாப்பா அதைனா முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, கதிரிவேலா, இனியாவது உன் கரணங்கும் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வடிவேலா. மகாதேவா